அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டு சட்டி காயட்டும். அளவு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸ்டார் பூ 2 போட்டுக்கலாம். பட்டை போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படி நல்லா கிண்டி விட்டோம்னா எண்ணெயில் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெய் வாசனை போகிறதுக்காண்டி கொஞ்ச நேரம் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயில் வதக்கினோம்னா அந்த பச்சை வாசனை போயிடும். அதுக்கு எண்ணெயில் வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை இப்போ நல்லா வதங்க விடணும். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பேபி இருக்குது. அதனால அந்த பேபிக்கு நாங்கள் சிக்கன் குழம்புல உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டோம். இன்னைக்கு நாங்கள் இட்லியை வச்சு சிக்கன் கறி குழம்பு வச்சு தக்காளி சட்னி வச்சு தான் இன்னைக்கு நைட்டுக்கு நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு சாப்பிட போகிறோம். இது ஏன் உருளைக்கிழங்குன்னு கேட்டால் எங்கள் வீட்டில் குட்டி பேபி இருக்குது. அவள் சிக்கன் சாப்பிட மாட்டா. அதனால் அவளுக்காண்டி உருளைக்கிழங்கு போட்டு இந்த சிக்கன் குழம்பு நான் வைக்கிறேன். இது 3/4 கிலோ கறி எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு இப்போ கழுவி வச்சுருக்கேன். இதுக்கு இப்போ தேவையான மிளகாத்தூள், சிக்கன் குழம்பு தூள், உப்பு போட்டு நம்ம பிரட்டிக்குவோம். மிளகாத்தூள் போதுமான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கணும். நம்ம காரத்துக்கு தகுந்த உரப்பு. உப்பு நமக்கு தேவையான அளவு தான். சிக்கன் குழம்பு தூள் அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டா போதும். அப்படியே இதை அப்படியே நம்ம பிரட்டிட வேண்டியதுனால சிக்கனோட அப்படியே பிரட்டிட்டோம்னா அதில் உப்பு காரம் எல்லாம் அந்த சிக்கனில் ஏறிடும். நம்ம அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு விட்டோம்னா அதுவே நல்லா அப்படியே தண்ணி விடும். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்குவோம். இப்போ நம்ம திறந்துக்குவோம். அப்படியே எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு இது ஏன் இப்படி எண்ணெயிலேயே இந்த மிளகாத்தூள்லாம் நம்ம வதக்குறோம்னா கொஞ்சம் மிளகாத்தூள் வாடை இதெல்லாம் போகணும். அதனால தான் இப்படி வதக்குறது. இது எங்கள் ஊர் ஸ்டைலு. இப்போ அந்த சட்டியில் இருந்த மிளகாத்தூளுக்குள்ளே தண்ணியை ஊற்றிட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான். இட்லிக்கு வைக்கிறனால நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இட்லி தானே சாப்பிட போகிறோம். இதை அப்படியே கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுத்து தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்.
ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்குவோம், கொதிக்கட்டும். இட்லி வந்து சூடா இருக்குது, அவிச்சாச்சு. இது வந்து தக்காளி சட்னி, இது தேங்காய் சட்னி, இது வந்து இட்லிக்கு கறி குழம்பு. சுவையான இட்லி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, கறி குழம்பு. நீங்களும் வாங்க எங்க வீட்டுல சாப்பிடுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் வீடியோ இன்னும் வந்துகிட்டே இருக்கும்.